ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூனும் ஒரு லப்பர் பேண்டு இருந்தாலே போதும், எவ்வளவு காய்கறிகளாக இருந்தாலும் ஈஸியாக நறுக்கிடலாம். அது எப்படிங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வண்டு பூச்சி வந்துடும் இல்லையா? ஸோ அது வர்றதை எப்படி தடுக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதுனா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேங்க. இந்த பேக்கிங் பவுட்ரு பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டப்பாவை நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்க போகிறேன். நீங்கள் இந்த பாக்ஸை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கொஞ்சமாக கிண்ணத்தில் கொட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜை எப்போ ஓப்பன் பண்ணாலும் அவ்வளோ வாசமானமாக இருக்கும். நம்ம நான்வெஜ்ஜு சரி அல்லது வெஜிடபிள்ஸ் சரி உள்ளே வச்சுருப்போம் இல்லையா? தயிரெல்லாம் வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம பேக்கிங் பவுட்ரை ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் பவுட்ரு இருக்கிறனால அவ்வளோ வாசமனமாக இருக்குங்க. பேட் ஸ்மெல்லு எதுவும் வரவே வராது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ண பேக்கிங் பவுட்ரை நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் மிளகாத்தூளெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் வந்துட்டால் அது கொஞ்சம் வண்டு வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க வாசமும் போயிடும். சீக்கிரமே பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள்லாம் கருப்பாகவும் போயிடும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூண்டோட காம்பு இருக்கும் பார்த்திங்களா? இந்த காம்புகளை நம்ம இந்த மிளகாய் தூளில் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பூண்டோட காம்புகளை இந்த மிளகாய் தூளில் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாய் தூளில் வண்டுகள் வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சி வைக்கும் போது எவ்வளோ வாசம் மணமாக இருந்துச்சோ அதே வாசம் அப்படியே இருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. இந்த டிப்ஸ் பிடிக்கலன்னா இந்த மிளகாய் தூளை தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்படியே இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பயிறு பருப்பு எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்க வச்சுக்கோம் இல்லையா? அப்படி ஒரு சில சமயங்களில் நம்ம மறந்து வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயிர் வகைகளும் சரி பருப்புலையும் சரி வண்டு வர ஆரம்பிச்சிடும். வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பயிர்களாக இருக்கட்டும் பருப்புகளாக இருக்கட்டும் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு நம்ம கிண்டி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா வண்டு வரவே வராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு சில சமயங்களில் காய் நறுக்கும் போது பார்த்திங்கன்னா அவசரத்தில் நறுக்கிடுவோம் இல்லையா? அப்படி அவசரத்தில் நறுக்கும் போது பார்த்திங்கன்னா கையை கட் பண்ணும்படி ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி அவசரத்தில் காய் நறுக்கும் போதும் சரி, நம்ம பொறுமையாக காய் நறுக்கும் போதும் சரி, நைஃபை கொண்டு கையை கிழிக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறது டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு லப்பர் பேண்டு ஒரு ஸ்பூனும் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த லப்பர் பேண்டையும் இந்த ஸ்பூனையும் கொண்டு எப்படி நம்ம காய் ஈஸியாக நறுக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இந்த ஸ்பூனை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூனில் நம்ம காய் நறுக்க போகிறது கிடையாது. இந்த ஸ்பூனை நம்ம இந்த கட்டை விரலில் வச்சுட்டு ஒரு லப்பர் பேண்டு மாட்டிக்கிடலாங்க. இந்த மாதிரி லப்பர் பேண்டு மாட்டிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் கொஞ்சம் கூட நகரவே நகராது, நல்ல கிரிஃபாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ காய் கொண்டாலும் நறுக்கலாங்க. நம்ம காய் நறுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நைஃபு நம்ம விரலில் படவே படாது. கை கிராச் ஆகவும் ஆகாது, கட்டும் ஆகாது. நம்ம யார் வேண்டாலும் சரி இந்த மாதிரி விரலில் ஸ்பூனை மாட்டிட்டு லப்பர் பேண்ட் போட்டுட்டு காய் நறுக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நறுக்கலாம். டிவி பார்த்துக்கிட்டும் சரி இல்லை ஃபோன் பார்த்துக்கிட்டும் சரி, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டும் சரி, நம்ம அழகாக காய்களை நறுக்கிடலாம். இந்த மாதிரி நறுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கை கிராச் ஆகவே ஆகாது. நம்ம தாராளமாக காய் நறுக்கலாங்க. காய் நறுக்கும் போது நம்ம கை கிழிச்சிருப்போங்கிற பயமே வேணாம். நமக்கு சேஃப்டி இந்த ஸ்பூன் மாட்டியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்பூன் மாட்டியிருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு காய் நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்பூன் கலண்டு விழுந்துருமோங்கிற பயமே வேணாம். நம்ம லப்பர் பேண்டு போட்டிருக்கனால ரொம்ப கிரிப்பாக சூப்பராக பிடிச்சிக்கும். இதில் நான் வெங்காயமும் நறுக்கிக்கிறேன். இது கூட நம்ம என்னென்ன காய்கள்லாம் நறுக்கிறோமோ எல்லா காயும் நறுக்கிக்கலாங்க. கை கொஞ்சம் கூட கிராச் ஆகவே ஆகாது. ஸ்பூனும் கொஞ்சம் கூட நகரவே நகராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலங்கள் வந்துட்டாலே உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா தளிர் விட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ உருளைக்கிழங்கு நம்ம அதிகமாக வாங்கி வைக்க முடியாது. தளிர் விட்ட உருளைக்கிழங்கு நம்ம தூக்கி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு தளிர் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பூண்டோட தோல்களும் சரி பூண்டோட காம்புகளும் சரி இந்த உருளைக்கிழங்குல நடுவில் போட்டு வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட தளிர் விடவே விடாதுங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கல் உப்பில் தண்ணி விடாமல் இருக்கிறது தான் இந்த டிப்ஸ் நிறையா பார்த்துருப்போம். இப்போ தூள் உப்பில் எப்படி நம்ம தண்ணி விடாமல் இருக்கிறதுங்கிறது டிப்ஸில் பார்க்கலாங்க. நான் எப்போவுமே தூள் உப்பு கடையில் வாங்கவே மாட்டேன். கல் உப்பு வாங்கி அதை நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க.
இந்த தூள் உப்பை எப்படி கட்டிப்படாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தண்ணி விடாமல் இருக்கிறதுங்கிறது டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேங்க. பொதுவாகவே கொட்டாங்குச்சி நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது. 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தூள் உப்பில் அந்த கொட்டாங்குச்சியை போட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூள் உப்பில் இருக்கக்கூடிய இந்த தண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி அழகாக உறிஞ்சிரும். ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ காய வச்சு நம்ம இதில் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த உப்பில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை அழகாக எடுத்துரும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுருவோம் இல்லையா? ஸோ மழை காலம் வந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ அந்த சர்க்கரையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கிறேங்க. இந்த கல் உப்பை நான் வந்து சர்க்கரையில் அப்படியே போட போகிறதில்ல. நம்ம இந்த கல் உப்பை நம்ம சர்க்கரையில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பாலில் வந்து இந்த சர்க்கரை போட முடியாது. ஸோ இந்த உப்பை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து மடித்து உள்ளே போட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் பிடிக்கலன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு அதை நல்லா அந்த கல் உப்பை உள்ளே போட்டு மடிச்சுட்டு நம்ம சர்க்கரையில் போட்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கவே இருக்காது. ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா இந்த பேப்பரோட அந்த கல்லுப்பு வந்து அழகாக உறிஞ்சிரும். ஸோ நம்ம வந்து பயப்படாமல் இந்த கல்லுப்பை பேப்பரில் மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை கொஞ்சம் கூட நீர்த்தன்மை விடவே விடாது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பூண்டுகள்லாம் அதிகமாக வாங்கி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டு போயிடும் இல்லையா? பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது, சரி கெட்டு போகலன்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா உருக்கி போகும்போது இந்த மாதிரி நல்லா பூண்டுகள் எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ அந்த பூண்டெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸில் ஒரு பேப்பரை விரிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வச்சுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம பூண்டுகள்லாம் உதுத்து போட்டுட்டு இது மேலே ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டா அந்த பூண்டுகள்லாம் முளைச்சி வரவே வராதுங்க. நார்மலாக நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சாலும் சரி பூண்டுகள் முளைச்சி வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகவே போகாது. பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.